இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சென்னைக்கு பிறந்த வீட்டை மட்டும்தான் நான் பாப்பேன்னு சொல்லவே இல்லையே. ஏங்க, நான் 2 குடும்பத்தையும் சரியா பாத்துக்கிறேன்னா இல்லையா? நல்லா பாத்துக்கிறேன் மகா. உன்னை யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. கேட்டியம்மா? இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டானோ செய்யக்கூடாதுனோ என்ன யாரும் சொல்லவே முடியாதுமா. ஏன்னா இந்த குடும்பத்தை பாத்துக்க எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. என்னோட உரிமையில யாரும் தடுக்க முடியாது, நீ கூட. மகா, அவசரம்மா போச்சு. கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு தான் கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டை காலி பண்ண சொல்ல போறாங்க. அம்மா, நீ கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுமா. சொல்லுங்கம்மா. என்னம்மா நடக்குதாங்க? ஏதோ நீங்க சமைச்சதுல ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஃபுட் கமிஷன்ல இருந்து என்கிட்ட பேசினாங்கம்மா. இனிமே வீட்ல வச்சு எந்த சாப்பாட்டு பொருளையும் தயாரிக்காதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால இனிமே அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. ஹலோ அம்மா, நான் மகா பேசுறேன். சொல்லுமா மகா. இனிமே வீட்ல வச்சு கேட்டரிங் பிசினஸ் எதுவும் பண்ண வேணான்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுமா. நீ படிச்ச பொண்ணு, உங்க அம்மா கிட்ட புரியுற மாதிரி சொல்லு. அம்மா, எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அம்மாவும் தங்கச்சிங்களும் கேட்டரிங் பிசினஸ் பண்ணி தான் அவங்க லைஃப் அவங்க பாத்துக்கிறாங்க. அதை செய்ய வேண்டாம்னு சொன்னா அவங்க என்னம்மா பண்ணுவாங்க? இதோ பாரு மகா, உங்க அப்பா மிலிட்டரியில இருந்தாரு. அவர் மேல இருந்த மரியாதைனாலதான் வீட்டையே உங்களுக்கு கொடுத்தேன். இனி வீட்ல கேட்டரிங் பிசினஸ் செஞ்சா என் மேலதான் கேஸ் போடுவேன்னு சொல்லிருக்காங்க. அதனால வீட்ல எதுவும் செய்யக்கூடாது. மீறி செய்யணும்னா வேற வீடு பாத்துக்கோங்க. என்னால உங்களை மாதிரி கேஸ் கோர்ட்டுன்னு அலைய முடியாது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எங்கடி போவோம் நாம? இவ்வளவு நேரம் பேசினிய மகா, இப்ப என்ன சொல்ற? தெரிஞ்ச தொழிலையும் இனிமே செய்ய முடியாது. உங்க அப்பா பென்ஷன் கைக்கு வாய்க்குமே சரியா இருக்கு. இப்போ எங்களுக்கு என்ன பண்ண சொல்ற? மொத்த பாரத்தையும் ஓ தலையில தூக்கி வைக்க சொல்றியா? கூழோ கஞ்சியோ நாங்க ஆளுக்கு ஒரு வேலையை போய் பாத்துக்கிறோம். நான் ஸ்ட்ரிக்டா சொல்றேன், இனிமே எங்களுக்காக நீ எதுவும் செய்ய வேண்டாம். எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம், ஓ வாழ்க்கைய நீ பாத்துக்கோ. நீ பேசாத மகா. நான் சொன்னதுதான். ஒரு நல்ல நாள் நல்ல காரியம்னா வாங்க சாப்பிடுங்க. 2 நாள் தங்கிட்டு கூட போங்க. ஆனா அதோட நிறுத்திக்கோங்க. மளிகை வாங்கி தர, கோகிலாவுக்கு கல்யாணம் பண்ற, அகிலாவை டாக்டர் ஆக்குறேன் எல்லாம் இனிமே இங்க வராத. அகிலா, கோகிலா, உங்க 2 பேருக்கு சேர்த்துதான் சொல்றேன். இனிமே எந்த காரணத்துக்காகவும் மகாவை தொந்தரவு பண்ண கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆளுக்கு ஒரு வேலையை தேடிக்கோங்க, புரியுதா? எனக்கு கவுன்சிலிங் இருக்குமா? ஏய், அப்படியே ஆரம்பிச்சு இவ்வளவு சொல்லிட்டு இருக்க. கவுன்சிலிங் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் எங்கே போக வேணாம். ஏண்டி, நம்மளால கனவு மட்டும் தாண்டி காண முடியும். நிஜத்துக்கும் நம்ம கனவுக்கும் ரொம்ப தூரம், புரியுதா? என்னங்க, கிளம்புங்க. மகா, என்ன? எனக்கு மகான்னு ஒரு பொண்ணு இருந்தா அவ இனி இல்லங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இங்க நமக்கு என்ன வேலை? மாமா, அத்தை